ஆண் பெண் சக்திகளின் சங்கமம் என்ற தலைப்பு நம்முடைய ஆன்மீக வரலாற்றிலும் உலக தத்துவங்களிலும் ஒரு முக்கிய இடத்தை பெற்றுள்ளது. காரணம், மனிதன் என்ற தனி உயிர் எப்படி உருவாகிறது, எப்படி வளர்கிறது, எப்படி உள்ளுக்குள் சமநிலையை அடைகிறது என்பதற்கு இதுவே அடிப்படை எனலாம். அர்த்தநாரீசுவரர் தத்துவம் சைவ சித்தாந்தத்தின் உச்சத்தில் நிற்கும் ஒரு சின்னமாகும். இதில் சிவபெருமான் பாதி உடல் சக்தி தேவியாகவும் மற்றொரு பாதி சிவனாகவும் காட்சியளிக்கிறார். இது ஒரு சாதாரண கலைப்படைப்பு அல்ல, இது ஒரு வகையில் பிரபஞ்ச தத்துவத்தை வெளிப்படுத்தும் ஆழமான ஆன்மீக சின்னம். சிவமும் சக்தியும் தனித்தனி சக்திகள் அல்ல, இரண்டும் ஒன்று சேர்ந்தால்தான் பிரபஞ்சம் இயங்குகிறது என்ற கருத்தை அது காட்டுகிறது. இதேபோல மேற்கு உலகில் அல்கெமி என்ற ஆன்மீக அறிவியல் உள்ளது. அல்கெமியின் அடிப்படை சின்னங்களில் ஒன்றாக டிவைன் யூனியன் என்று கூறப்படும் ஒன்று உள்ளது, அதாவது எதிர்மறை சக்திகளின் சங்கமம். அதாவது ஆண் பெண் தீர் நீர் வெளிச்சம் இருள் ஆகிய சக்திகள் ஒன்றுடன் ஒன்று கலந்தால்தான் முழுமை ஏற்படும் என்ற எண்ணம். இது யின் யாங் சின்னத்தோடு ஒற்றுமை பெறுகிறது. யின் யாங் சீன தத்துவத்தில் ஆண் பெண் சமநிலையின் சின்னமாகவே பார்க்கப்படுகிறது. கருப்பு வெள்ளை இரண்டும் தனித்தனியாக இருந்தாலும் ஒன்றின் உள்ளே மற்றொன்று விதை போல் காணப்படுகிறது. அதனால் உலகம் முழுவதும் வாழும் மனித சிந்தனை ஒரு பொதுவான உண்மையை அடையாளப்படுத்துகிறது, அதுவே சக்திகளின் சங்கமம். ஒரு ஆன்மீக பயணத்தில் உள்ள சங்கமம் மிக முக்கியமானது. வெளியே உள்ள உலகில் நாம் ஆண் பெண் என பிரிகிறோம், ஆனால் உள்ளுக்குள் யோக பாதையில் தியானத்தில் மனிதன் தன் உள்ளே இருக்கும் இரு சக்திகளையும் ஒருங்கே அனுபவிக்கிறார். ஆண் பெண் சக்தி ஒரே உயிரில் கலந்திருக்கிறது என்பதற்கான உச்ச உணர்வுதான் சமாதி நிலை. இது தனி மனிதரின் வாழ்விலும் சமூக வாழ்விலும் குடும்ப வாழ்விலும் மிகுந்த தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. குடும்பம் ஆண் பெண் இருவரும் சமநிலையாக இயங்கும்போது மட்டுமே வளரும். சமூகம் ஆண் பெண் சக்திகளை மதிக்கும் போது மட்டுமே உயர்கிறது. ஒருவரை ஒருவர் தாழ்த்தி பார்க்கும் போக்கு இருந்தால் சமூகம் சிதறுகிறது. ஆனால் இரு சக்திகளும் சமமாக கருதப்பட்டால் அங்கு ஒற்றுமை உருவாகிறது. ஆண் பெண் சக்திகள் எனும் கருத்து மனிதன் வாழும் ஒவ்வொரு துறையிலும் ஓடிக்கொண்டே இருக்கிறது. இந்த பிரபஞ்சத்தின் பிறப்பே இந்த இரு சக்திகளின் சங்கமத்தில் இருக்கிறது என்கிற உண்மையை வேதங்கள், உபநிடதங்கள், சைவ சித்தாந்தங்கள், யோக சாஸ்திரங்கள் மட்டுமின்றி உலகம் முழுவதும் பல்வேறு ஆன்மீக மரபுகள் வலியுறுத்தி வருகின்றன. அர்த்தநாரீசுவரர் சின்னத்தை பார்ப்போம். அது கலை வடிவத்தில் மட்டும் அல்ல, அது ஒரு உன்னதமான தத்துவ குறியீடு. அது சொல்லுவது எதுவெனில் ஆண் சக்தி மட்டுமாக இருந்தாலும் உலகம் இயங்காது, பெண் சக்தி மட்டுமாக இருந்தாலும் உலகம் வளராது. ஆனால் இரண்டும் ஒன்றிணைந்தால்தான் பிரபஞ்சம் தன் சுழற்சியை தொடர்ந்து கொண்டே இருக்கும். சைவ சிந்தனை கூறுவது சிவன் ஆனந்தம், சிவன் சுத்த சித்தம். ஆனால் அவர் சுத்த சித்தமாய் அமைதியாக இருந்தால் எதுவும் நிகழாது. அந்த அமைதிக்கு உயிரூட்டுவது சக்திதான். சக்தியே இயக்கம், சக்தியே ஆற்றல், சக்தியே சுழற்சி. அதனால்தான் அர்த்தநாரீசுவரர் உருவில் அரே சிவனரை சக்தி என காட்டப்படுகிறார். இது சாதாரண உடல் பகிர்வு அல்ல, அது ஒரு உள்நிலை அடையாளம். இதன் மூலம் நாம் உணர வேண்டியது என்னவெனில், ஒவ்வொரு மனிதனின் உள்ளம் இந்த இரு சக்திகளும் உள்ளன. அவற்றை அடையாளப்படுத்தி ஒன்றிணைப்பதே ஆன்மீக பயணத்தின் உயர்ந்த குறிக்கோள். மேற்கத்திய அல்கெமியை எடுத்துக்கொண்டால் அங்கு எதிர்மறை சக்திகளை ஒன்றிணைத்தால்தான் உண்மையான தங்கம் உருவாகும் என்கிற சின்னம் இருக்கிறது. வெளிப்படையாக பார்த்தால் அது பொருட்களை மாற்றும் கலை போல தெரிந்தாலும் உண்மையில் அது ஒரு ஆன்மீக பயணம். கற்களையே தங்கமாக மாற்றுவது என்பது மனிதனின் குறைகளையும் சிதைந்த மனநிலையையும் உயர்ந்த ஆன்மீக நிலைக்கு கொண்டு செல்லும் உவமையாகும். டிவைன் யூனியன் என்பது அங்கு முக்கியமானது. அது ஆண் பெண் சக்திகளின் சங்கமம் எனும் கிழக்கத்திய சிந்தனைக்கு மிகவும் நெருக்கமாக இருக்கிறது. சீன தத்துவத்தில் யின் யாங் சின்னம் நம்மை ஆழமாக சிந்திக்க வைக்கிறது. வெள்ளை கருப்பு என பிரிகிறது, ஆனால் அந்த வெள்ளை வட்டத்துக்குள் கருப்பு புள்ளியும் அந்த கருப்பு வட்டத்துக்குள் வெள்ளை புள்ளியும் இருக்கிறது. இதன் பொருள் ஒன்றின் உள்ளே மற்றொன்று விதையாக எப்போதும் இருக்கிறது என்பதே. அது எப்போதும் சமநிலையாக சுழல்கிறது. அதனால்தான் சீனர்கள் இந்த சின்னத்தை வாழ்வியல் ஒவ்வொரு நிலைக்கும் பயன்படுத்தினர். ஆரோக்கியம், அரசியல், குடும்பம், கலை, எதிலும் யின் யாங் என்ற சமநிலை அடிப்படையாக கருதப்பட்டது. இந்த அனைத்து சின்னங்களையும் ஒன்றாக கூட்டி பார்த்தால் மனிதகுலம் எந்த கண்டத்திலோ எந்த காலத்திலோ இருந்தாலும் இந்த உண்மையை உணர்ந்ததே என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அதாவது பிரபஞ்சம் எதிர்மறை சக்திகளின் சங்கமத்தில் தங்கி நிற்கிறது. உயிரின் பிறப்பு கூட இந்த சங்கமத்தில் இருக்கிறது. ஒவ்வொரு உயிரும் தன் உடலில், தன் உள்ளத்தில்
இந்த இரு சக்திகளையும் தாங்கியே வாழ்கிறது. ஆன்மீக பாதையில் உள்ள சங்கமம் மிகவும் நுட்பமான ஒன்று. வெளிப்படையாக நாம் பார்த்தால் அது ஆண் பெண் என்ற உடல் அடையாளத்தில் இருக்கிறது. ஆனால் ஆன்மீகத்தில் அது மன ஆற்றலாகவும் சித்த ஆற்றலாகவும் வெளிப்படுகிறது. யோகத்தில் சூரிய நாடி சந்திர நாடி என்ற கருத்துக்கள் உள்ளன. இடது பக்கம் சந்திர நாடி, வலது பக்கம் சூரிய நாடி, நடுவே சுஷும்னா எனப்படும் பாதை உள்ளது. இடது சந்திர நாடி பெண் சக்தியை குறிக்கிறது, வலது சூரிய நாடி ஆண் சக்தியை குறிக்கிறது. இந்த இரு நாடிகளும் சமநிலையாக சுழலும் போது மட்டுமே சுஷும்னா திறக்கிறது. அதுவே ஆண் மீக எழுச்சியின் தொடக்கம். குண்டலினி சக்தி கீழே மூலாதாரத்தில் உறங்கி கிடக்கிறது. அது பாம்பு போல சுருண்டிருக்கிறது. தியானத்தின் மூலம், சுவாசத்தின் மூலம், சித்தத்தின் மூலம் அந்த சக்தி எழும்பும்போது மேலே செல்லும் பாதையில் சூரிய சந்திர சக்திகளையும் இணைத்துக் கொண்டு சஹஸ்ரார சக்கரத்தில் சிவனோடு சங்கமிக்கிறது. அதுவே உள்ள சங்கமம். அதுவே ஆன்மீகத்தில் உச்சம். இதன் சமூக முக்கியத்துவத்தையும் நாம் சிந்திக்க வேண்டும். மனித சமூகம் எப்போதுமே ஆண் பெண் சமநிலையில்தான் வளர்ந்திருக்கிறது. ஆனால் பல காலகட்டங்களில் ஒருபால் மேலோங்கி மற்றொன்றை தாழ்த்தி பார்த்துள்ளது. அதனால் சமூகம் சீர்குலைந்துள்ளது. சமூகம் உயர்வது இருவரும் சமமாக மதிக்கப்படும் போதுதான், குடும்பம் வளரும் இருவரும் சமமாக பங்கெடுக்கும் போதுதான் தனிமனிதன் முழுமையடைவது. ஆண் பெண் சக்திகளின் சங்கமம் ஆன்மீக மட்டுமின்றி சமூக வாழ்க்கையின் அடிப்படையும் கூட. குடும்ப வாழ்க்கையை எடுத்துக்கொண்டால் கணவன் மனைவி இருவரும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு சமநிலையாக நடந்தால்தான் வீடு அமைதியாக இருக்கும். ஒரு பக்கம் ஆண் சக்தி மட்டும் மேலோங்கினால் அது கட்டாய விதிமுறையாக மாறும். பெண் சக்தி மட்டும் மேலோங்கினால் அது மிகுந்த உணர்ச்சியாக மாறும். ஆனால் இரண்டும் ஒன்றிணைந்தால் அங்கு அன்பும் பொறுப்பும் சமமாக இருக்கும். அதுவே குழந்தைகள் வளர்ச்சிக்கும் குடும்ப உறவுகளுக்கும் உறுதியான அடித்தளமாகும். இந்த தத்துவத்தை உலகம் முழுவதும் உள்ள கலை இலக்கியங்கள், சின்னங்கள், இசைகள் எல்லாவற்றிலும் காணலாம். இந்திய நாட்டியத்தில் தாண்டவம், லாஸ்யம் என்ற இரு வடிவங்கள் உள்ளன. ஒன்று ஆண் சக்தியின் சின்னம், மற்றொன்று பெண் சக்தியின் சின்னம். இரண்டும் சேர்ந்தால்தான் பூரணமான கலை வெளிப்படும். மேற்கு இசையில் மெலோடி, ஹார்மனி என்ற இரண்டும் ஒன்றிணைந்தால்தான் இனிமை பிறக்கும். கவிதைகளிலும் கதைகளிலும் கூட ஆண் பெண் சக்திகள் ஒன்றோடொன்று பின்னியே வந்துள்ளன. இதனால் நாம் உணர வேண்டியது என்னவெனில், சங்கமம் என்பது வெளியுலக சின்னம் மட்டுமல்ல, அது நம் உள்ளுலகின் அடிப்படை நிலை. அதை உணர்ந்து வாழ்வதே மனித வாழ்வியல் முழுமை. ஆண் பெண் சக்திகளின் சங்கமம் என்ற தலைப்பை நாம் எவ்வளவு ஆழமாக சிந்தித்தாலும் அதன் அடுக்கு அடுக்கான அர்த்தங்கள் தொடர்ந்து விரிகின்றன. ஆரம்பத்தில் அது ஒரு கலை வடிவம் போல தோன்றலாம். பின்னர் அது ஒரு சமூகவியல் சிந்தனை போல தெரிகிறது. அதன் பின்பு அது ஒரு ஆன்மீக சின்னமாகவும் தோன்றுகிறது. ஆனால் உண்மையில் அது அனைத்தையும் தாண்டிய ஒரு பிரபஞ்ச உண்மை. அது ஒவ்வொரு உயிரிலும், ஒவ்வொரு சுவாசத்திலும், ஒவ்வொரு அணுவிலும் நம்மால் உணர முடியாத அளவுக்கு நுட்பமாக செயல்பட்டுக் கொண்டே இருக்கிறது. அர்த்த நாரீசுவரர் சின்னத்தை எடுத்துக்கொண்டால் சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவியின் ஒருமை அது வெளிப்படையாக பார்த்தால் ஆண் பெண் உடல் இணைவு போல தோன்றுகிறது. ஆனால் அது ஒரு மெய்ஞான குறியீடு. அது சொல்வது என்னவெனில், உலகின் இயக்கம் இரு சக்திகளின் பரஸ்பர பூரணத்தில்தான் இருக்கிறது. சிவன் சுத்த சைதன்யம், சக்தி சுத்த ஆற்றல். அந்த சைதன்யமும் ஆற்றலும் பிரிந்திருந்தால் எதுவும் உருவாகாது. ஆனால் ஒன்றிணைந்தால் பிரபஞ்சம் பூரணமாக இயங்கும். அதனால் சிவபெருமான் சக்தியற்றால் சவம் சக்தி, சிவனற்றால் சுன்யம் என்கிறார்கள். இந்தச் சொல்லில் எவ்வளவு ஆழமான தத்துவம் அடங்கியிருக்கிறது. மேற்கு உலகில் அல்கெமியின் சின்னங்கள் இந்த கருத்தோடு இணைந்து நிற்கின்றன. தத்துவக்கல் என்ற சின்னம் வெளிப்படையாக பார்த்தால் உலோகங்களை தங்கமாக மாற்றும் கலை போல இருக்கும். ஆனால் அதற்குள் ஒரு ஆழமான ஆன்மீக உவமை இருக்கிறது. மனிதன் தன் அடிப்படை இயல்பிலிருந்து தெய்வீக உயரத்திற்கு எழும்பும் பயணம். அதற்குள் டிவைன் யூனியன் என்ற கருத்து அடங்கியுள்ளது. மாஸ்குலின், ஃபெமினின் எனர்ஜீஸ் ஒன்று சேர்ந்தால்தான் உன்னதமான தெய்வீக நிலை உருவாகும். இந்த கருத்து கிழக்கத்திய சிந்தனையோடு மிகுந்த ஒற்றுமை பெற்றது. சீன மரபில் யின் யாங் சின்னம் மிகவும் சக்தி வாய்ந்த அடையாளம். வெள்ளை கருப்பு வட்டங்கள் ஒன்றை ஒன்று சுற்றிக் கொண்டு இருப்பது மட்டும் அல்ல, அதன் உள்ளே ஒவ்வொன்றின் விதை மற்றொன்றின் உள்ளே இருப்பது. அதுவே உண்மையான சமநிலை. வாழ்க்கையின் ஒவ்வொரு நிகழ்விலும் ஆண் பெண் சக்திகள் தனித்தனியாகவும் ஒன்றிணைந்தும் இயங்குகின்றன. இருள் வெளிச்சம், பகல் இரவு, குளிர் வெப்பம், இவை எல்லாம் இந்த தத்துவத்தின் வெளிப்பாடுகள். அதனால்தான் யின் யாங் சின்னம் சீன தத்துவத்தில் மட்டுமல்ல, உலகளவில் ஆன்மீக சின்னமாக மதிக்கப்படுகிறது. ஆன்மீக பயணத்தில் உள்ள சங்கமம்
இன்னும் நுணுக்கமானது யோகத்தில் சூரிய சந்திர நாடிகள் இடது பக்கமும் வலது பக்கமும் மூச்சு நோட்டமாக இயங்குகின்றன. இடது பக்கம் சந்திர நாடி குளிர்ச்சி அமைதி உணர்ச்சி பெண் சக்தியின் அடையாளம், வலது பக்கம் சூரிய நாடி வெப்பம் செயல் வலிமை ஆண் சக்தியின் அடையாளம். இந்த இரண்டும் சமநிலையாக இருக்கும்போது நடுவே இருக்கும் சுஷும்னா திறக்கிறது, அதுவே ஆன்மீக எழுச்சியின் தொடக்கம். குண்டலினி சக்தி எழுந்து மேலே செல்வதற்கான பாதை இந்த சங்கமத்தில் தானே இருக்கிறது. இந்த உள் சங்கமம் நிகழும்போது மனிதன் தன் மனத்தின் இரு பக்கங்களையும் சமப்படுத்துகிறான். ஒரு பக்கம் அறிவு, மற்றொரு பக்கம் அன்பு, ஒரு பக்கம் வலிமை, மற்றொரு பக்கம் கருணை. இரண்டும் சமமாக இருந்தால்தான் முழுமையான மனிதன் உருவாகிறான். ஒரு பக்கம் மட்டும் அதிகமாக இருந்தால் சமநிலை குலைகிறது. அது வாழ்க்கையில் குழப்பத்தையும் துன்பத்தையும் உண்டாக்குகிறது. ஆனால் இரண்டும் சமநிலையாக இருந்தால் உள்ளார்ந்த அமைதி, பூரண ஆனந்தம் வெளிப்படும். அதுவே யோகிகளும் சித்தர்களும் சொன்ன அனுபவ நிலை. சமூக மட்டத்தில் பார்த்தால் இந்த தத்துவம் இன்னும் முக்கியமாகிறது. வரலாற்றில் பல சமயங்களில் சமூகம் ஆண் ஆதிக்கத்தால் கட்டப்பட்டது. அதனால் பெண்கள் தாழ்த்தப்பட்டனர். சமநிலை குலைந்ததால் சமூகத்தில் அநீதி பிறந்தது. அதே போல சில காலங்களில் பெண் சக்தி மிகுந்த தாக்கத்துடன் வந்தது. அப்போதும் சமநிலை குலைந்தது. உண்மையில் சமூகத்தில் ஆண் பெண் இருவரும் சமமாக மதிக்கப்படும் போதுதான் சமூகம் உயர்கிறது. குடும்பத்தில் கணவன் மனைவி இருவரும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு சமமாக பங்களிக்கும் போதுதான் வீடு மகிழ்ச்சியாகிறது. குழன் தேய்கள் வளர்ச்சிக்கும் உறுதிப்படும் அடித்தளம் கிடைக்கிறது. இந்த சங்கம தத்துவத்தை நாமே நம்முடைய அன்றாட வாழ்வில் காண முடிகிறது. கலை, இசை, இலக்கியம் எல்லாம் இதையே பிரதிபலிக்கின்றன. இந்திய நாட்டியத்தில் தாண்டவம் மற்றும் லாஸ்யம் ஒன்று ஆண் சக்தியின் வலிமை, இன்னொன்று பெண் சக்தியின் மென்மை. இரண்டும் சேர்ந்தால்தான் முழுமையான கலை வெளிப்படும். மேற்கு இசையில் மெலோடி, ஹார்மனி ஒன்று சேர்ந்தால்தான் இனிமை பிறக்கும். கவிதைகளிலும் கதைகளிலும் நாயகன் நாயகி இருவரும் ஒன்றிணைந்துதான் பூரணமாகின்றனர். அதனால் இந்த தத்துவம் நம் வாழ்க்கையின் ஒவ்வொரு பரிமாணத்திலும் இருக்கிறது. உடல், மனம், ஆன்மா, குடும்பம், சமூகம், கலை, தத்துவம் எதையும் எடுத்துக்கொண்டாலும் ஆண் பெண் சக்திகளின் சங்கமமே அடிப்படை உண்மை. அது உணரப்படும் போதுதான் வாழ்க்கை பூரணமாகிறது. ஆண் பெண் சக்திகளின் சங்கமம் என்ற இந்த பெரும் தத்துவம் மனித சிந்தனையின் மிக பழமையான அடித்தளங்களில் ஒன்றாக இருக்கிறது. இந்த உலகம் எப்படி தோன்றியது என்ற கேள்விக்கு பல்வேறு காலகட்டங்களிலும் பல்வேறு பண்பாட்டுகளிலும் வழங்கப்பட்ட பதில்களில் மாறுபாடுகள் இருந்தாலும் ஒரு பொதுவான உண்மை எப்போதும் நிலைத்திருக்கிறது. அதுதான் இரண்டு சக்திகள் ஒன்றிணைந்துதான் பிரபஞ்சம் பிறந்தது என்பதே. இந்த இரு சக்திகளே சில சமயங்களில் ஆண் பெண் எனவும், சில சமயங்களில் வெளிச்சம் இருள் எனவும், சில சமயங்களில் வானம் பூமி எனவும், சில சமயங்களில் அகம் புறம் எனவும் குறித்துள்ளனர். ஆனால் அடிப்படை சிந்தனை எப்போதும் ஒன்றுதான். பிரிவினை மட்டும் அல்ல, ஒன்றிணைவுதான் முழுமை. இந்த கருத்தை முதலில் நம் சைவ சித்தாந்தம் வழியாக ஆழமாக சிந்திப்போம். சிவனும் சக்தியும் தனித்தனி தெய்வங்கள் அல்ல, அவர்கள் இருவரும் ஒரே உண்மையின் இரு முகங்கள். சிவன் நிலை சக்தி இயக்கம், சிவன் மோனம் சக்தி ஒளி, சிவன் சுத்த சித்தம் சக்தி, அந்த சித்தத்தை வெளிப்படுத்தும் ஆற்றல். அர்த்தநாரீசுவரர் உருவில் இதை மிகச் சிறப்பாக வெளிப்படுத்தியுள்ளனர். ஒரே உடலில் இரு பக்கங்கள், ஒன்று சிவன் மற்றொன்று சக்தி. அது வெறும் கலை பிரதிபலிப்பு அல்ல, அது ஆன்மீக சின்னம். மனிதன் தன் உள்ளத்தில் உணர வேண்டிய ஆழ்ந்த தத்துவம். சித்தர்கள் இந்த தத்துவத்தை அன்றாட வாழ்வோடு இணைத்து புரிய வைத்தனர். அவர்கள் சொல்வது என்னவெனில், ஆண் பெண் இருவரும் சமமாக மதிக்கப்பட வேண்டும். உடலிலும் மனதிலும் ஆன்மாவிலும் இந்த இரு சக்திகளும் சமநிலையில்தான் இருக்க வேண்டும். ஒரு பக்கம் அதிகமாக இருந்தால் வாழ்க்கை தடுமாறும். சித்தர் பாடல்கள் பலவற்றில் குண்டலினி எழுச்சின் வழியாக இந்த சங்கமத்தை அவர்கள் வர்ணித்துள்ளனர். ஆண் சக்தி என்று கூறப்படும் சிவசக்தி மேல் திசையிலிருந்து இறங்கி வந்து பெண் சக்தி என்று கூறப்படும் குண்டலினி கீழிருந்து மேலே எழும்பும் போது இரண்டும் சந்திக்கும் இடம் சாஸ்திராரம். அங்கேதான் உள் சங்கமம் நிகழ்கிறது. அந்த சங்கமம் நிகழ்ந்தவுடன் மனிதன் தன் உண்மையான சுபாவத்தை உணர்கிறான். அதுவே மோக்ஷம். இதே சிந்தனையை மேற்கு உலகில் அல்கெமியின் உவமைகளில் பார்க்க முடிகிறது. அல்கெமிஸ்ட்கள் பேசும் சின்னங்கள் வெளிப்படையாக பார்த்தால் பொருட்களை மாற்றுவது போல தெரிந்தாலும் அதன் உள்ளர்த்தம் ஆன்மீகமாகவே இருக்கிறது. அவர்கள் சொல்வது என்னவெனில், லீட் என்ற அடிப்படை உலோகம் மனிதனின் குறைந்த மனநிலை, தங்கம் என்பது உன்னத ஆன்மீக நிலை. அதை அடைய மாஸ்குலின் ஃபெமினின் எனர்ஜீஸ் ஒன்றிணைய வேண்டும். அதுதான் டிவைன் யூனியன். அந்த சங்கமம் நிகழும்போதுதான் தத்துவக்கல் உருவாகும். அது ஒரு வெளிப்புறக்கல் அல்ல, அது உள்ளார்ந்த உணர்வு.
மனிதன் தன் உள்ளே அடையும் முழுமை. சீன தத்துவத்தில் யின் யாங் சின்னம் ஆண் பெண் சக்திகளின் சங்கமத்தை எளிமையாகவும் ஆழமாகவும் வெளிப்படுத்துகிறது. வெள்ளை கருப்பு என்ற வட்டம் ஒன்று மற்றொன்றை சுற்றி கொண்டிருப்பது மட்டும் அல்ல, அதன் உள்ளே ஒவ்வொன்றின் விதை மற்றொன்றில் உள்ளது. இதன் பொருள் உலகில் எந்த சக்தியும் தனித்து இல்லை, ஒவ்வொன்றின் உள்ளே மற்றொன்று விதையாக எப்போதும் இருக்கிறது. அதனால்தான் வாழ்க்கை சுழல்கிறது. யின் என்பது மென்மை, குளிர்ச்சி பெண் தன்மை, யான் என்பது வலிமை, வெப்பம், ஆண் தன்மை இரண்டும் ஒன்றாகச் சேர்ந்தால்தான் உலகம் இயங்கும். இந்த சின்னங்களை பார்த்தால் கிழக்கு மேற்கு எவ்வளவு தொலைவில் இருந்தாலும் மனித சிந்தனை அடைந்த முடிவு ஒரே மாதிரிதான் என்பதை காணலாம். அதுதான் ஆண் பெண் சக்திகளின் சங்கமமே வாழ்க்கையின் அடிப்படை உண்மை. ஆன்மீக பாதையில் உள் சங்கமம் மிகவும் நுட்பமானது. யோகத்தில் இடது நாடி சந்திர நாடி வலது நாடி, சூரிய நாடி இடது பக்கம் சாந்தம் உணர்ச்சி குளிர்ச்சி பெண் சக்தியின் அடையாளம், வலது பக்கம் செயல் வலிமை வெப்பம் ஆண் சக்தியின் அடையாளம். இரண்டும் சமநிலையாக இயங்கும் போது நடுவே சுஷும்னா திறக்கிறது. அதுவே உள் சங்கமத்திற்கான வாயில். குண்டலினி எழும்பும் பாதை அதுதான். சித்தர்கள் சொன்ன சோமசுகம் அதுதான் ஆனந்த நிலை. இந்த உள் சங்கமம் நிகழும்போது மனிதன் இரண்டுபட்ட மனநிலையிலிருந்து விடுபடுகிறான். பொதுவாக நம்முடைய மனம் எப்போதும் முரண்பாட்டில் இருக்கும். ஒரு பக்கம் உணர்ச்சி, ஒரு பக்கம் அறிவு, ஒரு பக்கம் ஆசை, ஒரு பக்கம் கட்டுப்பாடு. இவை எப்போதும் மோதிக்கொண்டே இருக்கும். ஆனால் உள் சங்கமம் நிகழும்போது இந்த முரண்பாடு மறைந்து முழுமை வெளிப்படும். அதுதான் சமாதி நிலை. சமூகத்தில் இந்த தத்துவம் இன்னும் ஆழமாக பொருந்துகிறது. குடும்ப வாழ்க்கையில் கணவன் மனைவி இருவரும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு சமமாக மதிக்கும் போது வீடு அமைதியாகும், குழந்தைகள் ஆரோக்கியமாக வளர்கிறார்கள். சமூகம் முழுவதும் ஆண் பெண் சமமாக மதிக்கப்படும் போது அங்கு நீதி, சமநிலை, அமைதி உண்டாகிறது. வரலாற்றில் எப்போதெல்லாம் ஒரு பாலினம் மேலோங்கி மற்றொன்றை அடக்கியிருக்கிறதோ அப்போதெல்லாம் சமூகம் சிதைந்திருக்கிறது. ஆனால் இருவரும் சமமாக மதிக்கப்பட்ட இடங்களில் கலை, கலாச்சாரம், ஆன்மீகம் எல்லாமே உயர்ந்திருக்கிறது. இந்த சிந்தனையே கலை இலக்கியம் வழியாகவும் பார்க்க முடிகிறது. இந்திய நாட்டியத்தில் தாண்டவம் என்பது ஆண் சக்தியின் வலிமை, லாஸ்யம் என்பது பெண் சக்தியின் மென்மை. இரண்டும் சேர்ந்தால்தான் முழுமையான நடனம் உருவாகிறது. மேற்கு இசையில் மெலோடி, ஹார்மனி இரண்டும் ஒன்றிணைந்தால்தான் இனிமை பிறக்கும். கவிதைகளில் நாயகன் நாயகி இருவரும் ஒன்றிணைந்தால்தான் கதை பூரணமாகிறது. கலைக்கே அடிப்படை ஆண் பெண் சங்கமம் என்பதே. இதனால் இந்த தத்துவம் ஒரு மதப் பழமொழி அல்ல, அது மனித வாழ்வியல் ஒவ்வொரு அடுக்கிலும் பரவி நிற்கும் உண்மை. அதை உணர்ந்தால் மட்டுமே தனி மனிதனும் சமூகமும் பூரணமடையும். ஆண் பெண் சக்திகளின் சங்கமம் என்ற கருத்தை எவ்வளவு நீளமாக சிந்தித்தாலும் அதன் ஆழம் முடிவில்லாத கடல் போலவே தெரிகிறது. ஒவ்வொரு காலத்திலும், ஒவ்வொரு நிலத்திலும், ஒவ்வொரு பண்பாட்டிலும் மக்கள் இந்த சின்னத்தை பற்றி வெவ்வேறு முறையில் சிந்தித்தாலும் அடிப்படையில் வந்தடைந்த உண்மை ஒன்றுதான். இரண்டு சக்திகள் ஒன்றிணைந்தால்தான் முழுமை என்ற உண்மை. இந்த உண்மையை முதலில் நம் இந்திய புராணங்களில் காணலாம். பிரம்மா உலகை உருவாக்குகிறார் என்று சொன்னாலும் அந்த உருவாக்கத்தின் அடிப்படையில் இருக்கும் சக்தி விஷ்ணு உலகை காப்பாற்றுகிறார் என்றாலும், அந்த காப்பின் பின்னால் இருக்கும் சக்தி சிவன் உலகை அழிக்கிறார் என்றாலும், அந்த அழிப்பின் பின்னால் இருக்கும் சக்தி இவை எல்லாவற்றையும் இணைக்கும் பெண் சக்தியே. அந்த பெண் சக்தி இல்லாமல் எதுவும் நிகழாது. அதனால்தான் சக்தியே தாய் என்று அழைக்கிறார்கள். தாயில்லாமல் பிறப்பு இல்லை, தாயில்லாமல் வளர்ச்சி இல்லை. அதனால் தெய்வ சக்தியின் அடையாளமாக பெண் ரூபம் எப்போதும் மதிக்கப்படுகிறது. அதே சமயம் ஆண் சக்தி என்பது திசை தாரகம், ஆண் சக்தி என்பது வலிமை, கட்டுப்பாடு, ஒழுக்கம். பெண் சக்தி என்பது அன்பு, மென்மை, கருணை. இரண்டும் ஒன்றாகச் சேர்ந்தால்தான் சமநிலை உருவாகிறது. இதை மிக அழகாகச் சொல்வதற்கு அர்த்தநாரீசுவரர் சின்னம் மிகச் சிறந்தது. ஒரே உடலில் இரு பக்கங்கள், ஒன்று சிவன் மற்றொன்று சக்தி. இதன் மூலம் சொல்லப்படுவது ஆண் பெண் தனித்தனியாக இருந்தால் பூரணமில்லை, ஆனால் இரண்டும் ஒன்றிணைந்தால் பூரணம்தான். சித்தர்கள் இந்த சின்னத்தை மிகவும் ஆழமாக அனுபவித்தனர். அவர்கள் குண்டலினி எழுச்சியை பற்றி சொன்னார்கள். குண்டலினி மூலாதாரத்தில் இருக்கும் பெண் சக்தி, அது பாம்பு போல சுருண்டு கிடக்கும். அந்த சக்தி எழும்பும் போது மேல் திசையிலிருந்து வரும் சிவசக்தியுடன் ஒன்றிணைகிறது. அங்கேதான் உள் சங்கமம் நிகழ்கிறது. அந்த சங்கமம் நிகழ்ந்தவுடன் மனிதன் அனுபவிப்பது பூரண ஆனந்தம். அதுதான் சித்தர்கள் சொன்ன சோமசுகம், அதுதான் தெய்வீக ஆனந்தம். அதேபோல யோகத்தில் சூரிய சந்திர நாடிகள் பற்றி பேசப்படுகிறது. இடது பக்கம் சந்திர நாடி குளிர்ச்சி, அமைதி, உணர்ச்சி பெண் சக்தியின் அடையாளம்.
வலது பக்கம் சூரிய நாடி வெப்பம் செயல் வலிமை ஆண் சக்தியின் அடையாளம். இந்த இரண்டும் சமநிலையாக இருக்கும்போது நடுவே இருக்கும் சுஷும்னா திறக்கிறது. அதுவே ஆன்மீக எழுச்சிக்கான பாதை. குண்டலினி அந்த சுஷும்னாவில் மேலே எழும்பும்போது ஆண் பெண் சக்திகளின் சங்கமம் நிகழ்கிறது. அதுவே ஆன்மீக பூரண நிலை. இதே சிந்தனையை மேற்கு உலகில் அல்கெமியின் சின்னங்களில் பார்க்க முடிகிறது. அல்கெமிஸ்ட்கள் சொன்ன தத்துவக்கல் வெளிப்படையாக பார்த்தால் உலோகங்களை தங்கமாக மாற்றும் கலை போல இருக்கும். ஆனால் உண்மையில் அது மனிதனை மாற்றும் கலை. லீட் என்பது மனிதனின் குறைந்த நிலை, கோல்ட் என்பது ஆன்மீக உயர்ந்த நிலை. இந்த மாற்றம் நிகழ்வதற்கான முக்கிய அடிப்படை மாஸ்குலின் ஃபெமினின் எனர்ஜீஸ் ஒன்றிணைய வேண்டும். அதுதான் டிவைன் யூனியன். அந்த சங்கமம் நிகழும்போதுதான் மனிதன் உண்மையான தெய்வீக நிலையை அடைகிறான். சீன தத்துவத்தில் யின் யாங் சின்னம் இதையே வேறொரு கோணத்தில் வெளிப்படுத்துகிறது. கருப்பு வெள்ளை வட்டங்கள் ஒன்றை ஒன்று சுற்றிக் கொண்டிருப்பது வாழ்க்கையின் இரு பக்கங்களை சுட்டிக்காட்டுகிறது. ஆனால் அதன் உள்ளே ஒவ்வொன்றின் விதை மற்றொன்றில் இருப்பது. உலகின் ஒவ்வொரு சக்தியும் தனித்து இல்லை, ஒன்றின் உள்ளே மற்றொன்று எப்போதும் விதையாக இருக்கிறது. அதனால்தான் வாழ்க்கை தொடர்ந்து சுழல்கிறது. யின் என்பது பெண் சக்தி, யான் என்பது ஆண் சக்தி. இரண்டும் ஒன்றிணைந்தால்தான் முழுமை உருவாகிறது. இந்த சிந்தனைகள் அனைத்தையும் ஒன்றாக பார்த்தால் நம் வாழ்க்கையின் ஒவ்வொரு அடுக்கிலும் ஆண் பெண் சக்திகளின் சங்கமமே அடிப்படை என்று புரிகிறது. உடல் மட்டத்திலும் மனமட்டத்திலும் ஆன்மீக மட்டத்திலும் இந்த சங்கமம் இல்லையெனில் பூரணமில்லை. சமூகத்தில் இதன் தாக்கம் மிகுந்தது. வரலாற்றில் எப்போதெல்லாம் ஆண் ஆதிக்கம் மேலோங்கி இருக்கிறதோ அப்போதெல்லாம் பெண்கள் தாழ்த்தப்பட்டுள்ளனர். சமூகம் சீர்குலைந்துள்ளது. அதேபோல் எப்போதெல்லாம் பெண் சக்தி மட்டுமே மேலோங்கி இருக்கிறதோ அப்போதும் சமநிலை குலைந்துள்ளது. உண்மையில் இருவரும் சமமாக மதிக்கப்படும்போதுதான் சமூகம் வளரும். குடும்பத்தில் கணவன் மனைவி இருவரும் சமமாக நடந்து கொள்ளும் போதுதான் வீடு மகிழ்ச்சியாகிறது, குழந்தைகள் ஆரோக்கியமாக வளர்கிறார்கள். இந்த சிந்தனையே கலை, இசை, இலக்கியம் வழியாகவும் காணலாம். இந்திய நாட்டியத்தில் தாண்டவம் என்பது ஆண் சக்தியின் வலிமை, லாஸ்யம் என்பது பெண் சக்தியின் மென்மை. இரண்டும் சேர்ந்தால்தான் முழுமையான நடனம் உருவாகிறது. மேற்கு இசையில் மெலோடி, ஹார்மனி இரண்டும் சேர்ந்தால்தான் இனிமை பிறக்கும். கவிதைகளிலும் கதைகளிலும் நாயகன் நாயகி இருவரும் ஒன்றிணைந்தால்தான் கதை பூரணமாகிறது. இதனால் இந்த ஆண் பெண் சக்திகளின் சங்கமம் என்பது ஆன்மீக சின்னம் மட்டுமல்ல, அது வாழ்வியல் அடிப்படை தத்துவம். அது இல்லையெனில் பூரணமில்லை, அது இல்லையெனில் அமைதி இல்லை, அது இல்லையெனில் ஆனந்தம் இல்லை. ஆண் பெண் சக்திகளின் சங்கமம் என்ற சிந்தனை தத்துவ நூல்களில் மட்டுமல்ல, புராணங்களிலும் கதைகளிலும் சித்தர் அனுபவங்களிலும் கூட பல்வேறு வடிவங்களில் வெளிப்படுகிறது. ஒவ்வொரு கதைதான் தனித்தன்மை கொண்டிருந்தாலும் அடிப்படையில் சொல்லப்படுவது ஒன்றுதான். இரு சக்திகளும் ஒன்றிணைந்தால்தான் முழுமை உருவாகும். இந்திய புராணங்களில் சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவியின் கதைகள் மிகுந்த ஆழம் கொண்டவை. பார்வதி தன் தவத்தின் மூலம் சிவனை ஈர்த்தார். இருவரும் ஒரே சக்தியின் இரு பக்கங்கள் என கருதப்பட்டனர். திருமணம் நிகழ்ந்தபின் பிரபஞ்சம் பூரணமடைந்தது என்கிறார்கள். இந்த திருமணம் சாதாரண ஆண் பெண் வாழ்க்கையின் சின்னம் அல்ல, அது பிரபஞ்ச சக்திகளின் சங்கமத்தின் சின்னம். சிவன் ஆனந்தமும் மோனமும், பார்வதி சக்தியும் இயக்கமும். இரண்டும் சேர்ந்தபின்தான் பிரபஞ்சம் இயங்குகிறது. இதேபோல் விஷ்ணுவின் வாழ்க்கையிலும் ராதா கிருஷ்ணன் கதைகளிலும் இந்த சங்கமம் ஆழமாக வெளிப்படுகிறது. ராதா கிருஷ்ணன் இருவரும் தனித்தனி உயிர்களாக இருந்தாலும் உண்மையில் ஒரே சக்தியின் இரு பக்கங்களாகவே சித்தரிக்கப்படுகிறார்கள். ராதா என்பது பக்தியின் அடையாளம், கிருஷ்ணன் என்பது பரம்பொருளின் அடையாளம். இரண்டும் ஒன்றிணைந்தால்தான் ஆன்மீக பூரணநிலை உருவாகிறது. அதனால்தான் ராதா கிருஷ்ணன் என்ற சொல்லை பிரிக்க முடியாது. கிரேக்க புராணங்களிலும் இதே சிந்தனை உள்ளது. சியூஸ் மற்றும் கெரா போன்ற தெய்வ ஜோடிகள், வானமும் பூமியும் சூரியனும் சந்திரனும் பல கதைகளில் ஒன்றிணைந்துதான் உலகம் உருவானது என கூறப்படுகிறது. எகிப்து மரபில் ஐசிஸ் மற்றும் ஒசைரிஸ் கதையும் அதே சின்னம். இருவரும் ஒன்றிணைந்தால்தான் உயிரின் ரகசியம் திறக்கிறது. கெல்டிக் மரபுகளிலும் இயற்கை தெய்வங்களின் கதைகளிலும் வானம், பூமி, நீர், நெருப்பு ஆகிய சக்திகள் எப்போதும் ஆண் பெண் என சித்தரிக்கப்பட்டன. பூமி எப்போதும் தாயாகவும் வானம் எப்போதும் தந்தையாகவும் காட்சியளித்தது. இரண்டும் சங்கமித்தால்தான் மழை பெய்கிறது, பயிர் வளரும், வாழ்க்கை தொடர்கிறது. இந்திய சித்தர்கள் தங்கள் அனுபவத்தில் இந்த சங்கமத்தை உள் உணர்வாக பெற்றனர். அவர்கள் பாடல்களில் குண்டலினி எழுச்சியை விவரித்துள்ளனர். மூலாதாரத்தில் உறங்கும் பெண் சக்தி மேலே எழும்பி சிவனுடன் சங்கமிக்கும் போது
அவர்களுக்குள் ஆனந்தம் பெருகியதாகச் சொன்னுள்ளனர். அந்த ஆனந்த நிலையை சொற்களால் விவரிக்க முடியாது. அதனால் அவர்கள் உவமைகளால் மட்டுமே சொன்னனர். மலர் மலர்வது போல, சூரியன் உதயமாகுவது போல, காற்று வீசுவது போல அந்த அனுபவம் மனிதனின் உள்ளத்தில் மலர்கிறது. திருமூலர் தனது திருமந்திரத்தில் அர்த்தநாரீசுவரர் தத்துவத்தை அழகாக பாடியுள்ளார். சிவனும் சக்தியும் ஒன்றாக இருக்கின்றனர் என்று அவர் சொன்னார். சிவன் சக்தி இல்லாமல் இயங்க முடியாது. சக்தி சிவன் இல்லாமல் பூரணமில்லை. இரண்டும் ஒன்றிணைந்தால்தான் உலகம் இயங்குகிறது என்று அவர் வலியுறுத்தினார். மேற்கு தத்துவ ஞானிகளும் இதே சிந்தனையே தங்கள் முறையில் வெளிப்படுத்தினர். கார்ல் யூங் தனது உளவியல் சிந்தனைகளில் அனிமா ஆனிமஸ் என்ற கருத்தை முன்வைத்தார். அனிமா என்பது ஆணின் உள்ளே இருக்கும் பெண் சக்தி, ஆனிமஸ் என்பது பெண்ணின் உள்ளே இருக்கும் ஆண் சக்தி. இந்த இரண்டும் ஒருவரின் உள்ளேயும் சமநிலையாக இணைந்தால்தான் மனிதன் முழுமையடைவான் என்று அவர் சொன்னார். இது யின் யாங் சிந்தனைக்கும் குண்டலினி சிந்தனைக்கும் நெருங்கிய தொடர்புடையது. இதேபோல் கிறிஸ்தவ தியான மரபுகளிலும் பிரைட் அண்ட் பிரைட்க்ரூம் என்ற உவமை உண்டு. அது ஆன்மா மற்றும் கடவுள் இருவரின் சங்கமத்தை குறிக்கிறது. அது ஆண் பெண் சின்னமாக கருதப்படுகிறது. தியானிகள் அந்த உள் சங்கமத்தை கடவுளோடு உள்ள பூரண ஒன்றிணைவு எனக் கருதினர். இதன் மூலம் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, இந்த ஆண் பெண் சக்திகளின் சங்கமம் என்பது ஒரு கலாச்சார கதை மட்டுமல்ல, அது ஒரு பொதுவான மனித உண்மை. எந்த இடத்திலும், எந்த மதத்திலும், எந்த காலத்திலும் இந்த சிந்தனை வேறுபட்ட வடிவங்களில் வெளிப்பட்டாலும் அடிப்படை உண்மை ஒன்றுதான். இரண்டு சக்திகள் ஒன்றிணைந்தால்தான் பூரணம்தான். அன்றாட வாழ்க்கையிலும் இதை நாம் காண முடிகிறது. குடும்பத்தில் கணவன் மனைவி இருவரும் ஒன்றிணைந்து நடந்தால் வீடு வளரும், சமூகம் வளரும். ஒருவரின் குரலும் மற்றொருவரின் கருணையும் சேரும்போதுதான் குழந்தைகள் ஆரோக்கியமாக வளரும். வேலையிடத்தில் ஆண் பெண் சக்திகள் சமமாக கருதப்பட்டால் அங்கு நியாயமும் அமைதியும் உருவாகும். கலை இலக்கியத்தில் ஆண் பெண் சின்னங்கள் ஒன்றிணைந்தால்தான் பூரண அழகு உருவாகிறது. அதனால் இந்த சங்கமம் ஆன்மீக மட்டத்தில் மட்டும் இல்லாமல் வாழ்க்கையின் ஒவ்வொரு பரிமாணத்திலும் வெளிப்படுகிறது. அதை உணர்ந்து வாழ்வதே மனிதனின் உயர்ந்த குறிக்கோள். அதுதான் சித்தர்களும் யோகிகளும் கூறியது. அதுதான் தத்துவ ஞானிகளும் மதங்களும் வலியுறுத்தியது. ஆண் பெண் சக்திகளின் சங்கமம் என்பது கலைகளிலும் புராணங்களிலும் மட்டும் அல்ல, அது யோகத்தில் மிகவும் ஆழமாக விளக்கப்பட்டிருக்கிறது. குண்டலினி யோக பாதையில் மனிதனின் உடலுக்குள் 7 சக்கரங்கள் இருப்பதாக கூறப்படுகிறது. அவற்றில் அடிப்படையானது மூலாதாரம். அங்கேதான் பெண் சக்தி பாம்பு போல சுருண்டு கிடக்கிறாள். அந்த சக்தியே குண்டலினி. அந்த சக்தி தூண்டப்பட்டு எழும்பத் தொடங்கும் போது மனிதனின் உள்ளே வியப்பூட்டும் மாற்றங்கள் நிகழத் தொடங்குகின்றன. சுவாசம் ஒழுங்காகும், மனம் தெளிவடையும், எண்ணங்கள் சுத்தமடையும். மூலாதாரத்திலிருந்து அந்த சக்தி மேலே ஏறும்போது முதலில் சுவாதிஷ்டான சக்கரம், அங்கே கலை உணர்ச்சி படைப்பாற்றல் வெளிப்படும். அதன் பின் மணிப்பூரக சக்கரம், அங்கே வலிமை ஆற்றல் தீர்மானம் வெளிப்படும். பின்னர் அநாஹத சக்கரம், அங்கே அன்பு கருணை அகம் புறம் இணைவு வெளிப்படும். பின்னர் விசுத்தி, அங்கே சொல் வெளிப்பாடு அறிவின் ஒளி பிறக்கும். பின்னர் அஜ்ஜா, அங்கே ஞான கண் திறக்கும். அதன் பின் சஹசிராரம், அங்கேதான் சிவசக்தி சங்கமம் நிகழ்கிறது. கீழிருந்து எழும் பெண் சக்தி மேலிருந்து இறங்கும் ஆண் சக்தியுடன் ஒன்றிணைகிறது. அங்கேதான் உள் சங்கமம். அதுவே ஆன்மீக பூரணநிலை. சித்தர்கள் இந்த அனுபவத்தை பல்வேறு ஊமைகளால் கூறியுள்ளனர். ஒருவர் சொன்னார், இது 2 நதிகள் சங்கமிக்கும் இடம் போல. இன்னொருவர் சொன்னார், இது வானமும் பூமியும் சந்திக்கும் தருணம் போல. இன்னொருவர் சொன்னார், இது சூரியனும் சந்திரனும் முத்தமிடும் நேரம் போல. இவர்களின் சொற்களில் காணப்படும் அந்த அன்பும் ஆனந்தமும் அந்த உள் சங்கமம் நிகழ்ந்தால் மட்டுமே புரியக்கூடியது. இதே சிந்தனையே தியான மரபுகளில் பிரைட் அண்ட் க்ரூம் என்ற உவமை வழியாகச் சொன்னார்கள். ஆன்மா பெண் சக்தி, கடவுள் ஆண் சக்தி இரண்டும் ஒன்றிணையும் போதுதான் ஆன்மீக திருமணம் நிகழ்கிறது. அது உலகின் எல்லா வேறுபாடுகளையும் தாண்டிய பூரணநிலை. இந்த உள் சங்கமத்தின் விளைவுகள் சமூக வாழ்க்கையிலும் மிக தெளிவாக காணப்படுகின்றன. மனிதன் தன் உள்ளே சமநிலையை அடைந்தால்தான் அவன் வெளியில் சமநிலையுடன் நடக்க முடியும். ஒரு பக்கம் அறிவு மட்டும் இருந்தால் அது குளிர்ந்த சிந்தனையாக மாறும். கருணை இல்லாத கடினம். ஆனால் கருணை மட்டுமிருந்தால் அது தளர்ச்சியாக மாறும். அறிவில்லாத உணர்ச்சி. அதனால் அறிவும் கருணையும் ஒன்றிணைய வேண்டும். வலிமையும் மென்மையும் ஒன்றிணைய வேண்டும். செயலும் அமைதியும் ஒன்றிணைய வேண்டும். அதுவே உண்மையான மனிதன். குடும்ப மட்டத்தில் இதை எடுத்துக்கொண்டால் கணவன் மனைவி இருவரும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு சமமாக நடந்து கொள்ளும் போது வீடு வளரும். ஒரு பக்கம் மட்டும்
மேலோங்கினால் வீடு குழப்பமாகிவிடும். கணவன் மட்டும் ஆளும்போது கட்டாய விதிகள் குழந்தைகளுக்கு சுமையாகிறது. மனைவி மட்டும் ஆளும்போது உணர்ச்சி மிகுதியால் சமநிலை குலைகிறது. ஆனால் இருவரும் இணைந்து நடந்தால் அங்கு அன்பும் பொறுப்பும் சமமாக இருக்கும். அதுவே குடும்பத்தின் ஆனந்தம். சமூக மட்டத்தில் ஆண் பெண் சமமாக மதிக்கப்படும் போதுதான் கலை கலாச்சாரம் தத்துவம் வளர்க்கிறது. பெண்கள் தாழ்த்தப்பட்ட இடங்களில் கலைகளும் அறிவும் சுருங்கிவிட்டன. பெண்கள் உயர்த்தப்பட்ட இடங்களில் ஆன்மீகமும் தத்துவமும் மறந்துள்ளன. அதனால் இந்த சங்கம தத்துவம் சமூக முன்னேற்றத்துக்கும் அடிப்படை. கலை இலக்கியத்தில் இதன் பிரதிபலிப்பு மிகுந்தது. சங்க இலக்கியத்தில் காதல் குறித்த பாடல்கள் ஆண் பெண் சங்கமத்தையே பேசுகின்றன. ஆனால் அது உடல் மட்டத்தில் மட்டுமல்ல, அது ஆன்மாவின் ஒன்றிணைவையும் குறிக்கிறது. ஓவியங்களில், சிலை வடிவங்களில், இசையில் எங்கும் ஆண் பெண் சக்திகள் ஒன்றிணைந்துதான் அழகு உருவாகிறது. மேற்கு உலகிலும் இந்த சிந்தனை வேரூன்றியதே. கார்ல் யூங் சொன்ன அனிமா அனிமஸ் கருத்து, ஒவ்வொரு ஆணின் உள்ளே பெண் சக்தி இருக்கிறது, ஒவ்வொரு பெண்ணின் உள்ளே ஆண் சக்தி இருக்கிறது. அவற்றை ஏற்றுக்கொண்டு சமநிலைப்படுத்தினால்தான் மனிதன் முழுமையடைவான். இது யின் யாம் சின்னத்தோடு நேரடி தொடர்புடையது. இது குண்டலினி யோகத்தோடு கூட ஒத்திருக்கும். இதனால் நாம் உணர வேண்டியது என்னவெனில், ஆண் பெண் சக்திகளின் சங்கமம் என்பது எல்லா எல்லைகளையும் தாண்டி நிற்கும் பொதுவான மனித உண்மை. அது ஒரு மத கருத்து மட்டுமல்ல, அது ஒரு தத்துவ நூல் மட்டுமல்ல, அது வாழ்வியல் அடிப்படை விதி. ஒவ்வொரு உயிரிலும், ஒவ்வொரு குடும்பத்திலும், ஒவ்வொரு சமூகத்திலும் இது செயல்படுகிறது. அதை உணர்ந்து வாழ்வதே பூரண வாழ்க்கை. ஆண் பெண் சக்திகளின் சங்கமம் என்ற தலைப்பை நாம் கிழக்கிலும் மேற்கிலும் பல தத்துவங்களிலும் மரபுகளிலும் கதைகளிலும் சின்னங்களிலும் ஆராய்ந்து வந்தோம். ஆனால் இந்த பயணத்தின் முடிவில் நாம் உணர வேண்டியது என்னவெனில், இது ஒரு கோட்பாடோ சின்னமோ கற்பனையோ அல்ல. இது மனித வாழ்க்கையின் உள் ரகசியம். மனிதனின் மூச்சிலும் இரத்த ஓட்டத்திலும் துடிக்கும் இதயத்திலும் கூட இந்த சங்கமம் நிகழ்கிறது. சுவாசத்தில் நாம் காண்கிறோம் உள்ளிழுக்கும் சுவாசம் பெண் சக்தி வெளிப்படும் சுவாசம் ஆண் சக்தி. இரண்டும் ஒன்றோடொன்று தொடர்ச்சியாகவும் இணைந்து கொண்டே இருக்கின்றன. இதுவே வாழ்வியல் ஓட்டம். மனிதன் தனது உள்ளுக்குள் இந்த இரு சக்திகளையும் உணர்ந்த போதுதான் அவன் முழுமையடைகிறான். ஒரே பக்கமாக வாழும் மனிதன் எப்போதும் குறைவாகவே உணருவான். ஆண் சக்தி மட்டும் வெளிப்பட்டால் கடினமும் வன்மமும் நிறைந்த வாழ்க்கை உருவாகும். பெண் சக்தி மட்டும் வெளிப்பட்டால் மென்மையும் பலவீனமும் நிறைந்த வாழ்க்கை உருவாகும். ஆனால் இரண்டும் சமநிலையாக இணைந்தால் வலிமையும் மென்மையும் சேர்ந்து முழுமை பெறுகிறது. இந்த சிந்தனையே கிழக்கில் அர்த்தநாரீசுவரர் தத்துவம் மிக தெளிவாக வெளிப்படுத்தியது. சிவபெருமான் மற்றும் சக்தி இருவரும் தனித்தனி சக்திகள் அல்ல, ஒன்றின் பாதி மற்றொன்றின் பாதி. இரண்டும் ஒன்றாகவே இருக்கின்றன. அப்படியே யின் யாங் சின்னம் சீன தத்துவத்தில் கருப்பு வெள்ளை இரண்டையும் ஒன்றிணைத்து காட்டியது. மேற்கு அல்கெமியில் டிவைன் யூனியன் என்ற சின்னம் எதிர்மறை சக்திகள் ஒன்றிணைந்து பூரணமாக்கியது. யூ தனது உளவியலில் அனிமா அனிமஸ் என்ற கருத்தை முன்வைத்தார். ஒவ்வொரு ஆணின் உள்ளேயும் பெண் சக்தி, ஒவ்வொரு பெண்ணின் லேயும் ஆண் சக்தி இருக்கிறது. அதை ஏற்றுக்கொண்டால்தான் முழுமை என்று அவர் சொன்னார். இதன் மூலம் நமக்கு ஒரு உண்மை வெளிப்படுகிறது. உலகம் முழுவதும் எங்கும் எப்போதும் மனிதர்கள் உணர்ந்தது ஒன்றுதான், முழுமை என்பது இரு சக்திகளின் ஒன்றிணைவு. அந்த ஒன்றிணைவுதான் ஆன்மீகமும் கலைகளும் சமூகமும் வாழ்க்கையும் அனைத்தையும் உயர்த்துகிறது. குடும்பத்தில் ஆண் பெண் இருவரும் சமமாக இணைந்தால் வீடு வளரும், சமூகம் வளரும். ஒருவரை ஒருவர் தாழ்த்தினால் வீடு சிதறும், சமூகம் சிதறும். ஆனால் சமநிலை நிலை பெற்றால் அன்பும் நியாயமும் மலரும். சமூக வரலாற்றை பார்த்தால் இதை நாமே தெளிவாக காண்கிறோம். பெண்கள் மதிக்கப்பட்ட காலங்களில் கலை கலாச்சாரம் ஆன்மீகம் அனைத்தும் உயர்ந்துள்ளன. பெண்கள் ஒடுக்கப்பட்ட காலங்களில் வன்முறை சீரழிவு குழப்பம் அதிகரித்துள்ளது. அதனால் மனிதகுலம் முன்னேற வேண்டுமெனில் இந்த சங்கம சிந்தனையை நடைமுறையில் கொண்டு வர வேண்டும். ஆன்மீக பாதையில் இது இன்னும் ஆழமாகிறது. தியானத்தில் மனிதன் தன் உள்ளுக்குள் குண்டலினி சக்தியை எழுப்பி மேலே கொண்டு செல்லும் போது அந்த பெண் சக்தி சிவனுடன் சங்கமிக்கிறது. அதுவே சமாதி, அதுவே ஆனந்தம், அதுவே பூரண நிலை. அந்த நிலையில்தான் மனிதன் எல்லா வேறுபாடுகளையும் தாண்டி ஒரே பிரபஞ்ச அன்பை அனுபவிக்கிறான். அந்த அனுபவமே சித்தர்கள் பாடிய உள் சங்கமம். இந்த சிந்தனை கலைக்கான அடிப்படையாகவும் இருக்கிறது. ஓவியம், சிற்பம், இசை, இலக்கியம் அனைத்திலும் ஆண் பெண் சக்திகள் ஒன்றிணைந்தால்தான் அழகு உருவாகிறது. கவிதைகளில் காதல் என்றால் அது ஆண் பெண் ஒன்றிணைவு மட்டுமல்ல, அது ஆன்மா பரம்பொருள் ஒன்றிணைவு என்பதையும் குறிக்கிறது. அதனால் காதல் கலைக்கும் தத்துவத்துக்கும்
ஆன்மீகத்துக்கும் அடிப்படை. இறுதியில் நாம் சொல்ல வேண்டியது என்னவெனில், ஆண் பெண் சக்திகளின் சங்கமம் என்பது ஒரு சின்ன மட்டுமல்ல, அது வாழ்வியல் அடிப்படை விதி. அதனை உணர்ந்து சமநிலையுடன் வாழ்வதே மனிதனின் குறிக்கோள். அதனால்தான் அர்த்த நாரீசுவரர் சின்னம் இன்று வரை நம்மை கவர்கிறது. அதனால்தான் இன் யாங் சின்னம் உலகம் முழுவதும் மதிக்கப்படுகிறது. அதனால்தான் அல்கெமியில் டிவைன் யூனியன் முக்கியமானது. அதனால்தான் யூன் தனது உளவியலில் இதை வலியுறுத்தினார். இந்த உண்மையை நாம் வாழ்வில் நடைமுறைப்படுத்தும் போதுதான் குடும்பம் வளரும், சமூகம் வளரும், உலகம் வளரும். ஒருவரின் உள்ளே இருக்கும் ஆண் பெண் சக்திகள் ஒன்றிணைந்தால்தான் அவன் பூரண மனிதனாகிறான். அதுவே ஆன்மீகத்தினதும் வாழ்க்கையினதும் உச்சநிலை. இதுவே நம் பாட்காஸ்ட் பயணத்தின் நிறைவு. ஆண் பெண் சக்திகளின் சங்கமம், கிழக்கிலும் மேற்கிலும் ஆன்மீக சின்னங்கள் என்ற தலைப்பு ஒரு கோட்பாடு அல்ல, அது வாழ்வியல் சுவாசம். ஒவ்வொருவரும் அதை உணர்ந்து சமநிலையுடன் வாழ வாழ்த்துகிறோம்.